Taste the Daily. கரூர் அருகே காவிரி ஆற்றில் பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக மணல் கொள்ளை நடப்பது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வந்திபாளையத்தை ஒட்டிய காவிரி ஆற்றில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளை நடப்பதாக ஆட்சியர் அலுவலகம், பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட இடங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தற்போது பட்ட பகலிலும் மாட்டு வண்டிகளில் மணல் கொள்ளையடிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்ட 3 ஆண்டுகளில் ஆங்காங்கே விரிசலுடன் சேதமடைந்த விடிய அரசின் ஊழலை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு 109 கோடியே 71 லட்சத்தில் கட்டப்பட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பார்க்கும் இடமெல்லாம் விரிசல், கழிவறைகள் அனைத்தும் சேதமடைந்து துர்நாற்றத்துடன் காட்சியளிக்கிறது. மேலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டிகள் பழுதடைந்தும் காணப்படும் இந்த அலுவலகம் ஸ்டாலின் மாடலின் ஒட்டுமொத்த ஊழல் முறைகேட்டிற்கு சாட்சியாக மாறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அடிப்படை வசதி செய்து தராத திமுக அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூசாலிப்பட்டியில் பிள்ளையார் கோவில் தெரு, மேற்கு தெரு பகுதிகளில் சாலை, வடிகால், மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் மக்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.